ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி வந்துட்டு ஸ்வைனுக்கு பிறந்த நாளுங்க. எல்லோரும் விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே ஸ்வைனு, சந்தோஷமாக இரு. இப்போ எங்கே கிளம்பியிருக்கிறேன்னா, நான் வந்துட்டு கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கிறேன். போயிட்டு எப்போயுமே கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு நம்ம வந்துட்டு ஸ்வைன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். கேக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே வெட்ட மாட்டோம். எனக்குமே சரி, கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வருவோம். நானுமே இன்னுமே கேக் வெட்டினதெல்லாம் கிடையாது. ஸ்வைனுக்குமே அப்படித்தானா. நான் ஸ்வைன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நேற்று நான் ஊருக்கு கிளம்பிட்டு அப்புறம் வீட்டில் வந்துட்டு நீ மட்டும் போக முடியாது, ஒரு ஆள் கூட வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்லேயுமே யாருமே கொண்டு வந்து விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலை இருக்குது. ஸ்வைனுக்குமே வர முடியாதுன்ட்டாங்க லீவ். அதனால் நான் நைட்டு போனது வந்து கேன்சல் ஆகிட்டு, சரி கோயிலுக்கு அது போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறேன். இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா மணி 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. வெயிலாக இருக்குது. ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம். ஆட்டோ லேட் ஆகுதுங்க, இன்னுமே வரலை. பூவா தம்பி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. தம்பி வந்து வேறு விஷயமா வராங்க. சரி வாங்க போகலாம். எனக்குமே விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏப்ரல் மாதத்தில் நானும் ஸ்வைனும் ஒரே மாதத்தில் தான் பிறந்திருக்கோம். சரி, ஓகே. இந்த கோயிலுக்கு போகிற வீடியோ வந்துட்டு அடுத்த இதில் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் நான் எப்போவுமே ரெகுலராக பார்க்குற வேலை தான் பார்ப்பேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மணி 11 மணி தாங்க ஆகுது. எப்படி வெயிலில் பார்த்தீங்கன்னா கால் வைக்க முடியலைங்க. இந்த குடிதில் சரியான வெயிலுங்க. இதில் தான் நம்ம கடலை காய வைக்கணும். 2 நாளாக நான் வந்துட்டு காய வைக்கலைங்க. அப்படியே சாக்கிலே கட்டி வச்சதுனால அப்படியே அது என்ன ஆச்சுன்னா கருப்பாக போயிருச்சுங்க. அப்படியே புகையே ஆயிடுச்சு. இதனால எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டேன். ஏன்னா அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க, நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறேன். கடலையில் எடுத்து காய வைக்க சொல்லுவாங்க. நான் மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள், கருப்பாகிட்டுங்க. கடலையெல்லாம் நம்ம வந்துட்டு விற்றுட்டோம். இவ்வளோ தான் இருக்குது. இதான் நமக்கு வீட்டுக்கு ரொம்ப சூடாக இருக்குங்க. பாருங்கள், நான் எதில் காய வைக்கிறேன்னு. இது வந்து குப்பை கூட்டுறதுங்க. இது வந்து கையாலெல்லாம் வச்சுட்டு நம்மளால் குனிஞ்சு செய்ய முடியாதுங்க. அதனால் நான் இப்படியே செஞ்சிடுறது. என்னோடய ஃபோன் பாருங்கள் எப்படி இருட்டாயிருச்சுங்க. அதிகமாக வெயில் நேரத்தில் நம்ம வீடியோ எடுத்தோம்னா கேமரா பாருங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கருப்பு கலரில் ஆகிடுது. இருட்டாயிட்டு பாருங்களேன். அப்புறம் வந்துட்டு கோதுமை வந்துட்டு அம்மா அலசி காய வச்சு கட்டி வச்சுட்டாங்க. இதை வந்து இன்றைக்கி வந்து மில்லில் கொடுத்து மாவாக அரைச்சிட்டு வரணும். அதனால் அம்மா சொன்னாங்க, இன்னொரு டைம் காய வச்சுக்கோ அப்படின்னாங்க. அதுதான் இன்றைக்கி நான் காய வைக்க போகிறேன். இந்த மாதிரி காய வைக்கிறதெல்லாம் இருக்குங்க நிறையா. வீட்டில் இருந்தால் வெயிலில் தான் இருக்கணும். அப்புறம் புளி காய வைக்கணுங்க. புளி வந்து இந்த இடத்துல காய வைக்க முடியாதுங்க. மண் கண்டிப்பாக லைட்டாக மண் பறக்கும். அதனால் வந்துட்டு நான் போயிட்டு அண்ணா விட்டு மாடியில் கொண்டு போய் நான் புளியை காய வச்சுட்டு வரணும். புளியெல்லாம் காய வச்சுட்டு வந்துட்டேன். அண்ணன் வீட்டுக்கு போனதுனால நான் வீடியோ எடுக்கலை. அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறேன்னா, இப்போ நான் வந்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணி பிடிக்கணுங்க. ரொம்ப வெயில் அடிக்குதா, செடியெல்லாம் செத்து போச்சு. இதுக்கெல்லாம் நான் வந்துட்டு தண்ணி பிடிச்சிட்டேன். இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் பாருங்கள், நம்ம போட்டு விட்டு போனால் அது பாட்டுக்கும் தண்ணி ஓடிட்டு தான் இருக்கும். நம்ம எடுத்து போட வேண்டியதுதான். ஏன்னா நம்மகிட்ட சின்ன டியூப்பு தானே அது, அதனால் தண்ணி கம்மியாக தான் வரும். அதனால் இதுக்கு எல்லாமே பிடிச்சிட்டேன். நமக்கு வந்துட்டு இப்போ முன்னாடி தான் இருக்குது பிடிக்கணும். இங்கே பாருங்கள், மணத்தக்காளி செடி, அப்புறம் மிளகா செடி அதுவுமே போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு கீரை போடுவாங்க இந்த இடத்துலலாம். கீரை, அப்புறம் கத்திரிக்காய் செடி இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் இந்த டைம் போடலை. இங்கே தான் நாங்கள் குப்பை கொட்டுறது. வெறும் சருகு தாங்க. அந்த சருகு வந்து உரம். அதனால் நம்ம இதில் நல்லா வெட்டி அது மேலே நம்ம மண்ணை போட்டு மூடிட்டா அதில் ஒரு செடி வச்சோம்னா அது கண்டிப்பாக அது வந்துட்டு நல்லா உரம் தாங்குங்குள்ள சருகு. அதனால் எரிக்க மாட்டாங்குள்ள குப்பையெல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுறது.
இந்த தண்ணி பிடிக்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா தண்ணியில் விளையாடுறது நல்லாயிருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் தண்ணியிலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடில் வந்துட்டு பூச்செடி தான் வைப்பாங்க. ஆனால் பூச்செடி வைக்கல, துளசி செடி தாங்க வச்சுருக்கு வரிசையாக. துளசி செடிக்கு மேலே தண்ணி இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போச்சுங்க. அதாவது துளசி செடி வந்துட்டு நம்ம குளித்தா தான் அதில் நம்ம தண்ணி ஊற்றலாம். அதனால தான் தண்ணி ஊற்றாமே இருந்திருக்கு. மற்ற டைமு அந்த தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நான் குளித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த துளசி செடிக்கு நான் தண்ணி பிடிக்கிறேன். இந்த சைட்லையுமே துளசி செடி தாங்க இருக்குது. கண்டுக்குச்சுங்க. டீப் வந்து இந்த சைடு பற்ற மாட்டேங்குது. அதனால தான் இந்த மாதிரி மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவுமே வந்துட்டு பாருங்கள், அடிக்கடி கண்டு போகுது. ரொம்ப இழுத்தனா கண்டு போகுது. இதில் மல்லிகைப்பூ செடி, முல்லை செடி இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது வந்து வல்லாரக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றது இல்லைங்க. அப்போ இதெல்லாம் வெட்டி போட்டுடுறாங்க மண்ணோட மண்ணாக. ஆனால் வல்லாரக்கீரைலாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப மூளை வளர்ச்சிக்கு நல்லது. அது நல்லா இருக்க மாட்டேங்க. நானுமே சமைச்சு சாப்பிட்டுட்டேங்க. அதில் ஒரு டேஸ்ட்டே இல்லைங்க. துவையெல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்து அவரை செடி வச்சுருக்காங்க. மேலே தாங்க படர்ந்து போயிருக்கு அவரை செடி. அப்புறம் வந்துட்டு அவரைக்காயில் ஒரு பெரிய அவரைக்காய் ஒன்று இருக்குதுங்க. அதை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். உயரம் இருக்குது. அது ஆள் அவரைக்கான்னு சொல்லுவாங்களாம். ஆள் சைஸுக்கு உள்ள அவரைக்கான்னு சொல்லுவாங்களாம். பேச்சுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, குட்டியாக தான் இருக்குது. இது என்ன பூச்செடின்னு தெரில, ஆனால் அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இது ஒரு அழகு பூச்செடி தான். அப்புறம் இதுவும் அழகு பூச்செடி தான். ரொம்ப நேரம் பிடிக்கணுங்க. ரொம்ப காஞ்சி போச்சுங்க எல்லாமே. இது எப்படியுமே ஒரு 10 நிமிஷம் ஓடட்டுங்க. மேலே வந்துட்டு அப்புறம் மாதுளை செடி இருக்குதுங்க. மாதுளை பழமெல்லாம் இந்த அணில் இருக்குல்லங்க, அணில் சாப்பிட்டு போயிடுது. அதுக்காக அப்பா வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு வாழை தார் போட்டிருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த இடம் ஃபுல்லாக வாழை மரம் நிறையா இருந்துச்சு. அது அப்போ வந்துட்டு தென்னை மரம் வந்துட்டு சின்ன சின்னோண்டாக இருந்துச்சு. இப்போ வந்து தென்னை மரம் பெருசானதுனால வாழை மரத்தெல்லாம் அப்பா வெட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள், குட்டியாக ஒரு தென்னை வாழை மரம் இருக்குது பாருங்கள். அதில் தார் போட்டு செத்தே போச்சுங்க. இது குட்டிலே அழகாக போட்டிருந்துருக்கு பாருங்கள். அணில் விரட்டுறதுக்கு ஒரு டப்பா மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அது அந்த அந்த கயிறை நம்ம ஆட்டுனோம்னா அந்த சவுண்டு கேட்டு ஓடிடுங்க. அந்தமாரி ஒரு ஐடியா பண்ணி வச்சு. இந்த சைட்லேயும் வந்து வாழை மரம் இருக்குதுங்க. ஆனால் இந்த வாழைப்பழம் வந்துட்டு இது கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப இனிப்பாக இருக்குங்க இந்த வாழைப்பழம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். காய் மாதிரி தான் இருக்கும், பழுக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டா நல்ல இனிப்பாக இருக்கும். அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறேன்னா, நான் ட்ரெஸ் தாங்க துவைக்க போகிறேன். தண்ணி எல்லாம் எங்கேயுமே போட்டு விட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரெஸ் துவைக்கிற வேலை இருக்குது. இங்கே நான் ட்ரெஸ் துவைக்க போகிறேன்.
இந்த இடத்துல வந்துட்டு எங்கள் அப்பா தான் குளிப்பாங்க. அதனால் ஒரு கல்லுமே வச்சுருக்காங்க. நம்ம இங்கேயே ட்ரெஸ் துவைச்சிக்கலாம், குளிச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு பாத்ரூமில் தான் அங்கேயுமே ட்ரெஸ் துவைச்சிக்கலாம், குளிச்சுக்கலாம். நான் இங்கே தண்ணி அங்கே நம்ம பாத்ரூம் கூட கொண்டுட்டு தாங்க போவோம். இந்த டீப்பை கொண்டுட்டு போய் அங்கே பிடிச்சி அங்கேயும் துவைச்சிக்கலாம், குளிச்சிக்கலாம். இருந்தாலுமே இது பக்கமாக இருக்கிறதுனால நான் இங்கே ஒரு சில டைமில் நான் துவைச்சிக்குவேன். அப்புறம் நைட் டைம் ஆனால் நான் இங்கேயே நான் குளிச்சுக்கிடுவேன். ட்ரெஸ்ஸு கம்மி தாங்க. அப்புறம் குளித்த ட்ரெஸ்ஸு பூவா ட்ரெஸ்ஸுன்னு தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேங்க, வாங்க. இது வந்து இந்த கொட்டாய்க்குள்ளே பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு கூடு ஒன்று இருக்குதுங்க. அது வந்து தூக்கணாங்குருவி கூட, அது என்னன்னு எனக்கு தெரியலை. தூக்கணாங்குருவி கூட பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இங்கே பாருங்க, அழகா கட்டி இதுக்குள்ளே குருவி, ஒரே ஒரு குருவி தான் இருக்குதான் அம்மா சொல்லியிருந்தாங்க. இந்த குருவி உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்குமா, அதனால் அது தூக்க மனசே இல்லைங்க. அதனால் தூக்கி வீசக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. அந்த குருவிக்காக இந்த கொட்டாயை இடிக்கணும்னு சொன்னாங்க. இதுக்காகவே இடிக்காமல் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளார வந்துட்டு இந்த பழைய பொருள் தான் கிடக்கும். எங்கள் மேலே விளக்கு மாதிரிலாம் வச்சுருக்கு பாருங்கள். பழைய பொருள், பழைய பீரோ எல்லாம் தூக்கி போட்டாச்சு இதுக்குள்ளார. இதுக்குள்ளே வரவே எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா இதுக்குள்ளார ஒரு பெருச்சாளி ஒன்று இருக்குதுங்க. முன்னாடி வரும்போது இதுக்குள்ளார ஒரு பெருச்சாளி இருக்குது, நான் பார்த்தேன். உள்ளார மண் வச்சு, உள்ளார அதுக்குள்ளார ஒரு வலை மாரி வச்சு அதுக்குள்ளார இருக்குதுங்க. ஆனால் இப்போ இல்லை, நைட் டைமில் தான் வரும் போல். பாத்திரம் போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே புது பாத்திரம் தான். இது யூஸ் பண்ணாத பாத்திரம். ஆனால் இது ட்ரம்மில் போட்டு வச்சுருக்காங்க. வீட்லேயுமே நமக்கு வந்துட்டு இட வசதி கம்மி தான். ஏன்னா வீடு வந்துட்டு நம்ம கட்டினா தான் நமக்கு எல்லாமே எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கும். வீடு வந்து நமக்கு கட்டணுமா அப்படியே ஒரு 5-6 வருஷமாக அப்படியே தாங்க இருக்குது. அது ரொம்ப வந்துட்டு இங்கே தான் கட்டுறதா இல்லை வேறு இடம் நான் கட்டுறதா சொல்லியிருந்தேன். அங்கே கட்டுறதா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஏற்கனவே இங்கே தான் சமைச்சது. அடுப்பு இருக்குது பாருங்கள், இங்கே தான் சமைச்சது. அடுப்பு இருக்குது, அப்புறம் அம்மி இருக்குது பாருங்கள். விறகடுப்பில் சமைக்கிறதா இருந்தால் நாங்கள் வேறு ஒரு இடத்துல இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு தண்ணி பைப்பு போடுவாங்க இல்லைங்க, இந்த காவிரி தண்ணின்னு கொடுப்பாங்க இல்லைங்க, அந்த பைப்பு தாங்க. அதில் தண்ணியே வர்றது இல்லைங்க. பைப்பு போட்டு ரொம்ப வருஷம் ஆகுது, ஆனால் தண்ணி மட்டும் வர்றது இல்லைங்க. இது வீட்டுக்கு பின்னாடி தான் பாத்ரூமுங்க. அந்த சைடு ஆடு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நேற்று எப்படி வெயில் அடிச்சது பார்த்தீங்கன்னா, இது மறுநாள் எடுத்த வீடியோங்க. இது மறுநாள் காலையில் இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குங்க. விடிய காலையில் 4 மணிக்கு தாங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அந்தளவுக்கு ரொம்ப எல்லாம் மழை பெய்யலை, மீடியமாக பெஞ்சிருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நேற்று தாங்க நான் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி விட்டேன். இன்றைக்கி பாருங்கள் மழை பெய்யுதுங்க. இப்போன்னு இல்லைங்க, எப்போவுமே சரிங்க. நான் வந்துட்டு தண்ணி பிடிக்கிறப்ப தாங்க மழை பெய்யும். இத்தனை நாள் நம்ம வந்துட்டு நல்லா காஞ்சு போயிருக்குங்க, அப்போல்லாம் மழை பெய்யாது. மேகத்தை பாருங்கள், நல்லா இருட்டாக தாங்க இருக்குது. மறுபடியும் மழை பெஞ்சா நல்லது தான். இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்துட்டு பக்கத்தில் எனக்கு மாமா மரம் வேணுங்க. அவங்க டெத் ஆகிட்டாங்கங்க. இந்த 30 நாளைக்கு உள்ள ஒரு சாமி அழைப்பாங்கள்ல, சாமி இல்லை, இந்த இறந்தவங்கள அழைப்பாங்கள்ல வீட்டுக்கு, அதுதாங்க இங்கே ரோட்டில் தாங்க அழைச்சாங்க. இந்த கிணறு இருக்குது பாருங்கள், இது வந்து மூடிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போயுமே தண்ணி இருக்குது. ஒரு சில பேர் தண்ணி எடுப்பாங்க, ஆனால் நாங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது நம்ம வந்துட்டு வாசல், நம்ம வீட்டு வாசல் வந்து தெற்கு பக்கம் இருக்குதுங்க. கிணறு வந்து கிழக்கு சைடு இருக்குதுங்க. அதனால் இந்த கிணறு வந்து நமக்கு வந்து வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வீடு கட்டக்கூடாதுங்க. அப்படி தாங்க ஆயிடுச்சு. அதனால தான் கிணறு மூடியாச்சுங்க ஒரு வழியாக. ஆனால் இது நம்ம வீட்டு கிணறு கிடையாது, இது வந்துட்டு பொதுவாக உள்ள கிணறு தான் இது. இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு பாதிப்புங்க. அதனால தாங்க வீடு வந்துட்டு ஒரு 5 வருஷமாக அப்படியே எழும்பாமல் அப்படியே இருக்குதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கேன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் வந்திருக்கேன் பாருங்கள்.
இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா சுத்தமாக டவர் இல்லைங்க வீட்டில எல்லாம். இந்த மாதிரி வெளியில் வந்தால் தாங்க டவர் இருக்குது. வீட்டுக்கு பக்கத்தில் கூட டவர் இல்லைங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ தூரம் வந்தால் தான் டவர் இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் இங்கே வந்தேன். வீடியோ அப்லோட் ஆகும். இதாங்க தென்னை செடின்னு சொல்லுவாங்களாங்க, அதுதாங்க இது தென்னை செடி. மஞ்சள் கலரில் பூ பூக்கும்ல அந்த செடி. இது வந்து இதில் வந்துட்டு உளுந்து போட்டிருக்காங்க. அடுத்து பச்சை பயிறு, அப்புறம் வந்து எள்ளு போட்டிருக்காங்க. முந்திரி பாருங்க எப்படி பூ ஊத்துருக்குன்னு. பைத்தங்காய் இது வந்து குழம்பு வைக்கலாங்க. இது ஒரு பருப்புங்க. இது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது நாங்கள் பைத்தங்கான்னு சொல்லுவோம். பாருங்க சாப்பிடுவோம். வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, என்னங்க ஊரை காமிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரோட்டை மட்டும் காமிக்கிறீங்க அப்படின்னு இருந்தீங்க. நான் வந்துட்டு அப்போ வந்து நான் வந்து டீ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். பூவாங்க கூட்டிகிட்டு போனதுனால என்னால் ஒழுங்காக அந்த வீடியோ எடுக்க முடியலை. அதனால தான் ரோட்டை காமிக்கிற மாதிரியே இருந்திருக்கு. எனக்குமே தெரியலை. சரி இன்றைக்கி வாங்க, நானும் டவர் இல்லையா இந்த சைடு வந்தேனா, அப்படியே நம்ம ஊரையும் காமிக்கலாம். ஊர் அப்படி தான் வந்தேன். இங்கே வந்துட்டு செம்மையாக டவர் இருக்குங்க. ஆனால் 5G கிடைக்காது, 4G தான் கிடைக்கும். இங்கே வந்துட்டு தான் நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு அப்லோடு பண்ணிவிட்டு போவேன். ஒரு 10 நிமிஷம் நின்னா போதும், ஏறிடும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த குளம்ல ஏறிங்க. இது ஃபுல்லாக தண்ணி இருந்ததுங்க. இடையில வந்துட்டு என்னாச்சுன்னா ஜேசிபி கொண்டு வந்து நடுவில் வரப்பு வச்சுட்டாங்க. 3 வரப்பாக இருக்குது பாருங்கள். 3 வரப்பு இருக்காது, ஒரே மட்டமாக இருக்குங்க. தண்ணி மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மட்டமாக இருக்கும். பெரிய ஏரிங்க இது. இதில் மீன் பிடிச்சி இது வந்து புறம்போக்குன்னு சொல்லுவாங்கல்லங்க, கவர்மெண்ட்டோட சேர்ந்தது. இது யாரோடதும் கிடையாது. இங்கே வந்துட்டு நாங்கள் குளிப்போம், ட்ரெஸ் துவைப்போம், எல்லாமே இங்கே வந்து தான் நாங்கள் பண்ணுறது. இப்போ வந்து படியெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் துவைக்கிறதுக்காக. இப்போ வந்து யாருமே இதில் வந்து குளிக்கிறதெல்லாம் துவைக்கிறதில்ல. ஏன்னா ஜேசிபி வந்து இடையில நடுவில் வரப்பு வச்சதுனால சின்ன குளமா போயிடுச்சு. அதாங்க அங்கே இருக்கிற மெயின் ரோடு. அப்புறம் இங்கே தான் சுடுகாடு இருக்குது பாருங்கள், 2 சுடுகாடு. பக்கத்து ஊர் சுடுகாடும் நம்ம ஊர் சுடுகாடும் இருக்குதுங்க. இந்த சுடுகாட்டில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனை என்னால் தான் வந்தது. அதுவுமே நியூஸில் எல்லாம் வந்திருக்குங்க. நான் 12th படிக்கக்குள்ளது. அதெல்லாம் பக்கத்து ஊருக்காரங்க வந்துட்டு இங்கே சுடுகாடு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்தால் நல்லா காற்றடிக்குங்க. ஆனால் வெயில் அதிகமாக இருந்ததில்ல. இந்த இடத்துல நின்னா காற்றடிக்குங்க, வெயிலே தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு வெயில் கம்மியாக தாங்க இருக்குது. வெயில் அந்தளவுக்கு இல்லை. அப்புறம் இங்கே வந்து ஆடு கட்டுறது, ஆடு மேய்க்கிறது இப்படிலாம் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு இந்த லீவ் டைம்லலாம், ஸ்கூல் படிக்கல லீவ் டைம்லலாம் இங்கே வந்து நல்லா விளாடுவோங்க. இந்த இடமெல்லாம் பார்க்கும்போது இடம் நிறைய மாற்றமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு செடியெல்லாம் இருக்கும்ல, அது என்ன செடின்னா அந்த நெட்டி செடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடி தாங்க அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ இல்லை. அப்புறம் கருவ மரம்லாம் இருந்ததுங்க. கருவ மரம்லாம் வெட்டிட்டாங்க பாருங்கள். தண்ணி வத்துறோம். இன்னும் நிற்கி தண்ணி. கொஞ்ச நேரம் உக்காந்து இதில் ஏறினதுக்கு அப்புறம் தாங்க போக போகிறேன். வீட்டுக்கு போக கடுப்பாகுது. கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொன்னால் காலையில் மழை பெஞ்சது. இந்த ஆற்றுல தான் நான் வந்து நீச்சல் கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, அந்த வாழை மரத்தை வெட்டி போட்டு தண்ணியில் அதில் தான் நல்லா பழகினேன். எங்கள் அக்காவுமே சரி, எல்லாருமே சின்ன பிள்ளையில் கற்றுக்கிட்டது. நாங்கள் பூவா விட்டுட்டு போயிட்டு தாங்க நான் வீடியோ அப்லோடு பண்ண போனேன். என்ன போனேன், பூவா பாருங்க நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னது மாங்காவா? நெல்லிக்காய் செல்லமுல்ல செல்லமுல்ல. எங்கே ஒளிவி ஒளியுது தங்கம்? வாங்க போவோம்.
இன்னைக்கு வந்துட்டு மழை பெஞ்சதுனால அம்மா வேலைக்கு போகலையா, வீட்டில் தான் இருந்தாங்களா, அதனால் அம்மா அந்த கிழங்கு வந்துட்டு அவிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிழங்குன்னு பாருங்கள். இந்த கிழங்கு வந்துட்டு ஆளு வலியோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆள் சைஸில் கூட இந்த கிழங்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு இல்லை. ஆனால் வந்துட்டு பெரிய கிழங்கா நல்லா வருங்க. நம்ம எந்த மாதிரி நம்ம எந்த பொசிஷனில் அந்த கிழங்கை நம்ம புதைக்கிறோமோ அந்த பொசிஷனில் தாங்க வரும். இப்போ எங்கள் அப்பா கால் பார்த்தீங்களா, கால் மாதிரியே ஒரு பெரிய கிழங்கு இருந்துச்சு பாருங்கள். அது காலை வச்சு புதைச்சிச்சுங்க. கால் மாதிரியே வந்திருக்கு. அதேமாரி சின்ன வயசுலேயே எங்கள் தம்பியை தோளில் வச்சுட்டு கிழங்கு புதைச்சிருக்காங்க. அதேமாரி ஒரு கிழங்கு மேலே ஒரு கிழங்கு ஏறிக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா தோல் மேலே உட்காந்துருந்த மாரியே அந்த கிழங்கு வந்துச்சுங்க. அப்படி தாங்க இந்த கிழங்கு முளைக்கும். இந்த கிழங்கு பேர் என்ன, நாங்கள் வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கிழங்க பாருங்கள், இதை வெட்டி பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். இது வேக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. நல்லா யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வீட்டில் செய்கிறது வடை பஜ்ஜி இப்படி சாப்பிட்றத விட கடையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் தம்பி வந்துட்டு கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா டெய்லி இங்கே வடை பஜ்ஜி போண்டா இப்படி வாங்கிட்டு வருவாங்க. அதனால தான் காமிக்கிறேன். நான் டெய்லியுமே சாப்பிட்றேன். ஆனால் ஆயில் அதிகமாக இருந்தாலும் எனக்கு வந்து பிடிச்சது கடையில் சாப்பிட்றது தாங்க.